إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையோனும் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றார் பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம்முடைய வழிகாட்டியும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரமதான் மாதம் நம்மையெல்லாம் இன்னும் சில தினங்களில் வந்தடையவிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மனித சமுதாயத்தின் மீது, குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள் மீது கருணை கொண்டு நாம் மிக இலகுவாக நிரந்தரமான சொர்க்க வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காக சிறப்பு மிகுந்த நேரங்களையும் நாட்களையும் காலகட்டங்களையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த நேரங்களில், அந்த நாட்களில், அந்த காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நாம் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து செய்வதற்கு நிகரான நல்லறங்களை, நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த காலகட்டங்களில் ஒன்றுதான் ரமதான் மாதம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபிமொழிகளில் இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்றாக ரமதான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாயிஸ் ஸகாத் வ ஸௌமி ரமதான் வல் ஹஜ். இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்பதை நாம் ஒரு வீடாக, ஒரு கூடாரமாக உருவகப்படுத்தினால் அந்த வீடு 5 தூண்களின் மீது நிற்கிறது. எந்த ஒரு தூண் இல்லாவிட்டாலும் அந்த வீடு இடிந்து விழுந்து விடும், அது வீடாக கருதப்படாது. அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒன்றுதான் முதலாவது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அவனுடைய தூதர் என்று சந்தேகம் இல்லாமல் சாட்சி கூறுவது. அதன் பிறகு தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ரமதான் மாதம் நோன்பு நோற்பது, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நாம் அதற்கு சக்தி இருந்தால் நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை நாம் ஹஜ்ஜி செய்வது. இந்த 5 தூண்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு செய்தியிலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், மன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி
வகாம ஸலா வ ஸாம ரமலான் கான் ஹக்கன் அலல்லாஹி அய்யுத்கிலஹுல் ஜன்னah. யார் ஒருவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு ஐங்கால தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறாரோ அவரை சொர்க்கத்திற்குள் நுழைய செய்வது அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமை என்று குறிப்பிடுகிறார்கள். அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தாலும் சரி, அவ் ஜலசஃபி பலதிஹில்லதி உலித, அவன் பெற்ற ஊரிலேயே அவன் இருந்தாலும் சரி, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதம் நோன்பு நோட்டால் அவனை சொர்க்கத்திற்குள் நுழைய செய்வது அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள். நோன்பு என்பது சாதாரண ஒரு வணக்கம் அல்ல. அது நம்மை சிரமப்படுத்துவதற்காக அல்ல, நம் மீது அருள் புரிவதற்காக இறைவன் தந்த ஒரு காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனாகிய அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், ஐங்கால தொழுகையை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். வஸாமு ஷஹரக்கும், உங்களுக்குரிய மாதமாகிய ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பை நிறைவேற்றுங்கள். வஅத்து ஜகாத் அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்குரிய ஜகாத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். வஅதியூத அம்ரிக்கும், உங்களுடைய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழும் பொழுது மூமினான ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய சொர்க்கத்தை நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். ரமலான் மாதம் என்பது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக உரிய ஒரு மாதம். அந்த காரணத்திற்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கருணை கொண்டு, நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை படைத்த இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் தான் இந்த ரமலான் மாதம் என்பது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்குவதற்கு இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆன். சாதாரண குர்ஆன் அல்ல, மனிதர்கள் எழுதிய புத்தகத்தை போன்று ஒன்று அல்ல. அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வாக்கியமும் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியது. மனித குலத்திற்கே நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆன். நேர்வழி காட்டுவது மட்டுமல்ல, ஓ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழி எது என்பதை சான்றுகளோடு தெளிவுபடுத்தக்கூடிய திருமறை குர்ஆன். வல் ஃபுர்கான், உண்மை எது பொய் எது என்று பிரித்து காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் இறக்கி வைக்கப்பட்டது. எனவே அல்லாஹ் கூறுகிறான், எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஷவ்வால், ஷஅபான் எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. ரமலான் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய வேதம், என்னுடைய திருமறை குர்ஆன், மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய திருமறை குர்ஆன், உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடிய திருமறை குர்ஆன், நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய திருமறை குர்ஆனை இந்த மாதத்தில் தான் நான் இறக்கி வைத்தேன். எனவே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எதற்காக நாம் நோன்பு நோக்க வேண்டும்? அதையும் அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு நோற்பதினால் நாம் என்ன பாக்கியத்தை பெறப் போகிறோம்? ஏராளமான பாக்கியங்கள். எல்லா பாக்கியத்திற்கும் அடிப்படை அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் நாம் எதையும் செய்துவிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் தன்னுடைய அமல்களால் சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா? ஆமாம், நானும் தான். என்னுடைய அமலை வைத்து நான் சொர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. என்றாலும் அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டான். நாம் செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருவது. சொர்க்கத்திற்கு ஈக்குவல் கிடையாது. நம்ம வாழ்நாள் முழுவதும் தொழுதாலும், வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோற்றாலும், நம்ம ஒவ்வொரு வினாடியும் நாம் மூச்சு விடுகின்றோமே, இந்த மூச்சுக்கு இந்த தொழுகை ஈக்குவல் ஆகுமா? நம்ம நோன்பு இறைவன் நமக்கு செய்த அருட்கொடைகளுக்கு
நாம நம்முடைய செயலால் என்ன பிரதி உபகாரம் செய்துவிட முடியும்? யோசித்து பாருங்கள். என்ன செய்துவிட முடியும்? அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நாம் கணக்கிட்டு விட முடியுமா? நம்முடைய உடலில் ரத்தம் ஓடுவது, இதயம் இயங்குவது, நம்முடைய சிறுநீரகம் செயல்படுவது, நம்முடைய நாக்கு பேசுவது, நம்முடைய கண்கள் பார்ப்பது, மூளை சிந்திப்பது, சுப்ஹானல்லாஹ். உலகியல் ரீதியாக எவ்வளவு எவ்வளவு அருட்கொடைகள் அல்லாஹ் கூறுகின்றான். வைன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்துவிட முயன்றால் உங்களால் அனைத்தையும் நீங்கள் அடைய வளைந்து விட முடியாது. எல்லாவற்றையும் கணக்கிட்டு விட முடியாது. அது நீண்டு கொண்டே செல்லும். அப்ப நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அது எதற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருவதற்காக. பொருத்தம் எப்பொழுது கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்பொழுது கிடைக்கும்? தக்வா இல்லாமல் பொருத்தம் கிடைக்காது. இறையச்சம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காது. அல்லாஹ் நம்மை திருப்தி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய ஒரு கடுகளவு நற்செயலை அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நிலையில் நாம் மரணித்து விட்டால் அதை விட பெரிய பாக்கியம் கிடையாது. கடுகளவு நற்செயலை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் மரணித்து விட்டால் அதை விட ஒரு பாக்கியம் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய நற்செயலை பொருந்திக் கொள்வதற்கு அடிப்படையான அம்சம் தக்வா, இறையச்சம். தக்வானா என்ன அர்த்தம்? தக்வா என்று சொன்னால் தற்பாதுகாப்பு என்ற அதனுடைய பொருள். தக்வா என்று சொன்னால் முன்னெச்சரிக்கை, தற்பாதுகாப்பு. ஒரு போர் வீரனுடைய கையில் ஒரு கேடயம் இருக்கிறது. அந்த கேடயத்திற்கு பெயர் தக்வா. என்று சொன்னால் எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய அம்பை அந்த கேடயம் தடுக்கும், அவருடைய உயிரை பாதுகாக்கும். அதுபோன்று தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய வெறுப்பை, அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய சாபம் நம்மீது ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பேர் தான் தக்வா. தக்வா என்று சொன்னால் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய நரகம், அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய சாபம் நம்மீது ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெயர் தான் தக்வா. தக்வா இல்லாமல் எதுவுமே கிடையாது. தக்வாவினுடைய உச்சகட்டம் ஏகத்துவ கொள்கை. என்று சொன்னால் இணை வைத்தல் தான் நம்மை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய வெறுப்பு எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடியது இணை வைத்தல். அதிலிருந்து விலகிக் கொள்ளாதவர்கள் தக்வாதாரிகள் கிடையாது. அப்ப இந்த தக்வாவை நமக்கு தரக்கூடியது எது? தக்வா தான் நமக்கு முக்கியம். தக்வா என்பது நாம் இறைவன் மீது கொண்டுள்ள தொடர்பை எந்த அளவிற்கு நாம் அதிகப்படுத்துகிறோமோ, இறைவேதத்தை சிந்திக்கிறோமோ, நபிமொழிகளை நாம் சிந்திக்கிறோமோ, அதை மனதில் நிறுத்துகிறோமோ, அந்த வழியில் நாம் நடப்பதற்கு முயற்சி செய்கிறோமோ, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் தக்வா. அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது விதிக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பை அல்லாஹ் விதித்திருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். எதற்காக? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, நரகத்தை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு. தக்வா என்பதை நோன்பு நமக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதா ஜா ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, ரமதான் வந்துவிட்டால் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகிறது. வ குல்லிகத் அப்வாபுன் நார், நரக வாசல்கள் மூடப்படுகிறது. வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அப்படி என்றால் ரமதான் மாதம் வந்தால் சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ஏராளமான கூலியை தருகின்றான். சிலர் நினைக்கலாம், நிறைய சகோதரிகளை கேட்டிருக்காங்க, ரமதான் மாதத்தில் ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டால் ஏன் எல்லாரும் நோன்பு வைத்துக் கொண்டே சினிமா பார்க்கிறார்கள், நோன்பு வைத்துக் கொண்டே பாவமான காரியங்களில் ஈடுபடுறாங்க, நோன்பு வைப்பதற்கு எல்லா தகுதியும் இருந்தும் பப்ளிக்கா என்ன செய்யறாங்க, பீடி பிடித்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு நன்றாக யாப்பமிட்டுக் கொண்டு செல்கிறார்கள். அப்படி என்றால் ஷைத்தானுக்கு எங்கே விலங்கு போடப்பட்டிருக்கிறது? அப்படி அல்ல. நபிகள் நாயகத்துடைய வார்த்தை நமக்கு விளக்குகிறது. ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் 2 வானவர்களை இந்த உலகத்திற்கு இறக்கி வைக்கிறான். அந்த 2 வானவர்கள் சொல்வார்களாம், யா பாக்கியல் ஹைர், நன்மையை தேடக்கூடியவனே, ஹலும்ம, நீ விரைந்து செல்.
அப்படி என்றால் ரமலான் மாதத்தில் நன்மையில் பின்தங்கி இருக்கக்கூடியவர் இன்னும் அதிகமாக நன்மையை தேட வேண்டும். யா பாகிய ஷர், தீமையை தேடக்கூடியவனே, அகுசிர், நீ குறைத்துக்கொள். அவர் ரமலானிலும் தீமை செய்வார்கள். ரமலான்ல அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகளை இறக்கி வைத்து ஏன் அல்லாஹ் இவ்வாறு அறிவிக்க செய்கிறான்? ரமலான்ல பாவம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது, நரக வாசல் அடைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதிகமான நல்லறங்களை செய்து நமக்குரிய சொர்க்க வாசலை நாம் திறந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். தீமைகளை விலக்கி நமக்குரிய நரக வாசலை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஷைத்தான்களுக்கு நாம் விளங்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு மூமின், அத நபிகள் நாயகம் நமக்கு பயிற்சியை சொல்லித் தருகின்றார்கள். மல்லம் யதா கௌல ஸூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் தீய வார்த்தைகள் பேசுவதையும் தீய செயல்கள் செய்வதையும் விடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பார். அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பில் பயிற்சி எடுக்க வேண்டும். ரமலான் மாதம் என்பது மற்ற காலங்களில் நாம் இறையச்சத்தை, தக்வாவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எல்லா காலங்களிலும் நாம் பெறுவதற்காக நமக்கு தரப்பட்ட பயிற்சி காலம். தீய வார்த்தைகள் பேசாதீர்கள், தீய செயலை செய்யாதீர்கள். ஆனால் எப்படி இருக்கிறோம்? அதிகமான மக்கள் அவர்கள் வெறுமனை பசித்திருப்பதை தவிர, வெறுமனை தாயித்திருப்பதை தவிர ரமலானில் எந்த விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய மக்களாக அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்தால்தான் 5 கால தொழுகைக்கு பள்ளிவாசல் நிரம்பி வழியுமே. ஒரு தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டால், ஒரு அசல் தொழுகையை மன் ஃபாத்தத்து ஸலாத்துல் அஸ்ர், எவன் ஒருவனுக்கு ஒரு அசல் தொழுகை வேண்டுமென்றே தவறிவிட்டதோ ஃபக அன்னமா உத்திர அஹ்லு வ மாலு, அவனுடைய குடும்பங்களையும் செல்வங்களையும் இழந்தவனை போன்றவன். அப்படி என்றால் ரமலான் நமக்கு இறையச்சத்தை தந்திருக்கிறது என்றால் பள்ளிவாசல் 5 கால தொழுகையை தொழக்கூடிய மக்கள் ஆண்களும் பெண்களும் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் எங்கே இறையச்சி தந்திருக்கிறது? வெறுமனே பசி திருத்தல், வெறுமனே தாய் திருத்தல், இதை தவிர வேறு எந்த நற்பலனையும் நாம் அடையக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு அமலி இப்னி ஆதம லஹும், மனிதன் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் அவனுக்குரியது. அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நல்லமலுக்கும் அவன்தான் கூலியை தருகின்றான், அவன்தான் நன்மையை தருகின்றான். ஆனால் நோன்பிற்கு அல்லாஹ் கணக்கு வழக்கு தருகின்றான். அதனுடைய சிறப்பை அல்லாஹ் கூறுகின்றான். எல்லா நல்லறங்களுமே உனக்குரியது. அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே நோன்பு, அவன் அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன். அவனே நோன்பு நோற்றால் அதற்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும். தனக்குரியதை போன்று எடுத்துக்கொண்டு அல்லாஹ் நோன்பு தருகிறான். அல்லாஹ் யாரும் கூலி கொடுக்க முடியாது, அவன் தான் நமக்கு கூலி தருகின்றான். அல்லாஹ் தனக்குரியதை போன்று எடுத்துக்கொண்டு நோன்பிற்கு கூலி தருகின்றான். அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது. ஆனா அஜிசிபிஹி, நான் தான் நோன்பாளிக்கு நான் கூலி கொடுக்கின்றேன். எனவே நபிகள் நாயகம் சொன்னாங்க, சியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். ஒரு போர் வீரனுடைய கையில் இருக்கக்கூடிய கேடயம் எப்படி அவருடைய உயிரை காப்பாற்றுமோ அதுபோன்று நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், தீமைகளை விட்டு தடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தர வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத் தர வேண்டும். எனவே ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், நோன்பு என்பது கேடயம். எனவே நீங்கள் அசிங்கமான வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். ரஃபஸ் என்று சொன்னால் அசிங்கமான வார்த்தைகள். ஒரு கணவன் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பேசக்கூடிய பேச்சுக்கள் அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் நோன்பு நோட்டு விட்டால் கூடாது, பகல் நேரங்களில் கூடாது. அதற்கு பெயர் ரஃபஸ். அசிங்கமான மானக்கடான பேச்சுக்களும் ரஃபஸ். ஒருவன் கணவன் மனைவி அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பேசக்கூடிய பேச்சுக்கள் அது ரஃபஸ். அதுபோன்று தாம்பத்தியத்திற்கு முன்பாக செய்யக்கூடிய சில செயல்கள், தூண்டக்கூடிய காரியங்கள், அதுவும் ரஃபஸ். எனவே நீங்கள் நோன்பு நோட்டு விட்டால் ஃபலா யர்ஃபுஸ், அசிங்க வார்த்தைகள் பேசாதீர்கள். அந்த ரஃபஸுக்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் அக்காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வலா யஜ்ஹல், முட்டாள்தனமான காரியத்தை செய்யாதீர்கள். இனிம்ரவுன் காத்தலகோ ஷாத்தலகோ ஃபல்யகுல் இன்னி சாயிம் இன்னி சாயிம். ஒரு மனிதன் அவனோடு சண்டைக்கு வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள். முதல் நோன்பாளி
எதற்காக இருக்கலாம்? நோன்பு நோற்று விட்டால் அசிங்கம் உனக்கு பதில் தர முடியாது என்பதற்காக அல்ல, நான் கோழை என்பதற்காக அல்ல, எனக்கு இயலாது என்பதற்காக அல்ல. நான் நோன்பு, என்னுடைய இறைவன் நோன்பு என்பது கேடயம் என்று சொல்கிறான். நான் அசிங்கமான வார்த்தை பேச மாட்டேன், நான் தீய செயல் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவனுக்கும் உணர்த்துவதற்கு இரண்டாவது இன்னி சாயில், நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். நபிகள் நான் சொல்லி காட்டுகிறார்கள். நோன்பாளியுடைய நாவிலிருந்து வரக்கூடிய துர்வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரி வாடையை விட நறுமணத்திற்குரியது. அப்படி என்றால் வயிறு காலியான வயிறா நோன்பு நோட்டு கொண்டு பல் துளக்கலாம். ஆனால் வயிறு காலியாக இருக்கும்போது துர்வாடை ஏற்படும், குடலுடைய அந்த வாடை ஏற்படும். நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடையை விட நறுமணம் மிக்கிறது. அதற்கு ஒரு கூலி அல்லாஹ் தருகின்றான். சொர்க்கத்தில் ரையான் என்று ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் எப்படிப்பட்டது தெரியுமா? நோன்பாளிகள் தவிர வேறு யாரும் அதில் நுழைய முடியாது. மறுமை நாளில் நிற்கும் போது சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் கேட்கப்படும். ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? நோன்பாளிகள் எங்கே என்று சொன்னால், அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நோன்பை கடமையாக்கினானோ அதை சரியாக அடைந்தவர்கள். நோன்பாளிகள் எங்கே? நோன்பாளிகள் எழுந்தவுடன் அவர்களுக்கு ரையான் வாசல் திறக்கப்படும். அதன் வழியாக செல்வார்கள். சென்றதோடு வாசல் அடைக்கப்பட்டு விடும். ரையான் என்ற அந்த வாசலுக்குள் சென்று விட்டால் லம் யகுமல் அபதா, அதற்கு பிறகு அவனுக்கு தாகம் என்பதே ஏற்படாது. எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க. நோன்பு என்பது சாதாரண விஷயமா? நாம் அதைக்கு அல்லாஹ்வுக்காக நாம் பொறுத்துக் கொள்ளக்கூடிய இந்த தாகம் என்பது மறுமையில் முடிவே இல்லாத அந்த ராஜ்யத்திலே நமக்கு தாகம் என்பது இல்லாமல் ஆக்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் கூறுகின்றான், நோன்பு என்பது எனக்குரியது. இந்த நோன்பில் வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பதை போல் 10 மடங்கு. ஆனால் இந்த நோன்பிற்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹ் நாம நன்மை செஞ்சா 10 தருவான். இஹ்லாஸை பொறுத்து அதற்கு 700 மடங்காக அல்லாஹ் தருவான். ஆனால் நோன்பு என்பதற்கு 10 700 கிடையாது. அல்லாஹ் அதற்கு பன்மடங்காக அல்லாஹ் செய்கின்றான், கூலியை தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் நோன்பு நோற்பதற்கு என்னென்ன நோன்பிற்காக நபிகள் நாயகம் எத்தகைய பேணுதல்கள் ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அத்தகைய ஒழுக்கங்களை பேணுதல்களை பேணி அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைத்தால், அல்லாஹ்வுடைய பாதை என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நோன்பிற்குரிய நோக்கத்தை உணர்ந்து, நோன்பிற்குரிய பேணுதலை உணர்ந்து, நோன்பிற்குரிய சுன்னத்துகளை தெரிந்து, நோன்பில் செய்யக்கூடிய பித்அத்துகளை தவிர்த்து சரியான அடிப்படையில் ஒரு நாள் நோன்பு வைத்தால், சுன்னத்தான நோன்பாக இருக்கட்டும், ஃபர்தான நோன்பாக இருக்கட்டும், ஒரு நாள் நோன்பினுடைய கூலி என்ன தெரியுமா? பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபம் மினன் நார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். சாதாரண நன்மை அல்ல, சாதாரண பாக்கியம் அல்ல நோன்பினுடைய பாக்கியம். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்திலே லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், இந்த மாதத்திலே அல்லாஹ்விற்குரிய ஒரு இரவு இருக்கிறது, ஹிய கைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம், அந்த நன்மை எவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டதோ அவன் எல்லா பாக்கியமும் தடுக்கப்பட்டவன். எவ்வளவு பெரிய அற்புதமான மாதம்! 1000 மாதங்களுக்கு நிகரான லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கின்றான். அவ்வளவு பெரிய பாக்கியம். நாம மற்ற காலங்கள்ல இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுவது மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள், மற்ற நாட்கள்ல நம்ம இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுதுக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள். ஆனால் ரமலான் மாதத்தில் நமக்கு இரவு தொழுகை வலியுறுத்தப்பட்ட சுன்னத். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் காம ரமலான் ஈமானோ வ இஹ்திசாப் உஃப்ர லஹு மா தகத்தம மின் தம்பி, இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாதத்திலே ஒருவன் நின்று தொழுதால், இரவு தொழுகையை தொழுதால் அவனுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஃபர்தை நிறைவேற்றினாதான் சுன்னத் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபர்தை தொழாத சுன்னத்தை எங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? அது மார்க்கத்துடைய அடிப்படை. ஃபர்தை நிறைவேற்றாம சுன்னத் ஏற்றுக்கொள்ளப்படாது.
நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் சாம ரமலான் ஈமானோ வஹ்திசாப் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்திலே ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நின்று நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் சொன்னார்கள், இரவு தொழுகைய நம்ம வீட்டில் தொழுவது சிறந்தது. இரவு தொழுகை வீட்டில் தொழுவது சிறந்தது. வீட்டில் ஜமாத்தா தொழுவது சிறந்தது. பள்ளியில் தொழுவதும் நமக்கு ரமலான் மாதத்தில் சிறந்தது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப். இமாம் தொழுகையை முடிக்கின்றவரை யார் இமாமோடு இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ குத்திப லஹு கியாமுல் லைலா, அவருக்கு இரவு முழுவதும் தொழுத நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல நமக்கு இரவு தொழுகை என்ற இந்த சுன்னத்தான தொழுகை நமக்கு ஜமாத்தா வழிகாட்டி இருக்கிறாங்க. நீங்க இமாமோடு முடியும் வரை தொழுதால் உங்களுக்கு இரவு முழுவதும் தொழுத நன்மை நமக்கு என்ன செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. இமாமோடும் தொழலாம். வீட்டில் தொழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை எல்லா காலங்களிலும் அதை சிறந்ததாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். இரவு தொழுகையை நாம் பேணக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தின் உண்மையான பாக்கியங்களை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை எல்லாம் மெம்பருக்கு அருகில் வாருங்கள் என்று அழைத்துவிட்டு மெம்பரில் ஏறும் பொழுது முதல் படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்றார்கள். ஆமீன் என்றால் இறைவா இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருள். இரண்டாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்றார்கள். மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்றார்கள். அப்பொழுது தொழுகை முடிந்தவுடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் என்றைக்குமே செவியேற்காத ஒரு சொல்லை இன்றைக்கு செவியேற்றோமே. மெம்பர்ல ஏறும்போது இப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் பேசி அவங்க செவியேற்றதே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் செவியேற்றோமே என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் முதல் படியில் கால் வைக்கும்போது ஜிப்ரீல் ஒரு துவா செஞ்சார். நான் அல்லாஹ்விடம் சொன்னேன், இறைவா இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று நான் அல்லாஹ்விடம் நானும் பிரார்த்தனை செய்தேன். இரண்டாவது படியில் கால் வைக்கும்போது அவர் ஒரு பிரார்த்தனை செய்தார். அதற்கும் இறைவா இந்த துவாவை ஏற்றுக்கொள் என்று நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன். மூன்றாவது படியில் கால் வைக்கும் போது ஜிப்ரீல் ஒரு பிரார்த்தனை செய்தார். அதற்கும் இறைவா இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள் என்று நான் அல்லாஹ்விடம் துவா செய்தேன். என்ன பிரார்த்தனை? முதல் படியில் கால் வைக்கும் பொழுது போதன் லிமன் அதரக்க ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு. ரமலான் மாதத்தை அடைந்து எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்று அதனுடைய பொருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம அழுக்க மைனாட்டியா இருந்தோம்னா ஆறு வீட்டு வாசல்ல ஓடுது, தூய்மையான ஆறு, இறங்கி குளிச்ச அழுக்கு தீந்துற போடு. அதிலே ஒரு அழுக்கா இருந்தா வச்சுக்கிடுங்க, அவனை முட்டான் தானே சொல்லுவோம். ரமலான் மாதம் என்பது நமக்கு நன்மைகள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மாதம். அவன் அந்த ரமலான் மாதத்தை அடைந்து நான் என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னால் அவன் நாசமாகி விடுவான். நபிகள் நாயகம் ஜிப்ரீல் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இறைவா இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள் என்று அவர்களும் துவா செய்தார்கள். இரண்டாவது படியில் கால் வைக்கும் பொழுது நபிகள் நாயகத்துடைய பெயர் நினைவூட்டப்படும் பொழுது அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாதவனுக்கு இறையருள் தூரமாகட்டும் என்றார்கள். இறைவா இந்த துவாவை ஏற்றுக்கொள் என்று ஜிப்ரீல் நபிகள் நாயகம் சொன்னார்கள். மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுது எவருடைய பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைந்து அந்த முதுமை பருவம் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லை, அவன் நாசமாகட்டும். நான் முதுமை பருவத்திற்கு ஆசைப்படக்கூடாது. முதுமையா வாழ்ந்தாலும் ஆரோக்கியமாக வாழ ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒருவனுடைய பெற்றோர் அவனிடம் முதுமை பருவத்தை அடைதல் என்பது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். முதுமை பருவத்தை அடைந்து அவர்களுக்கு இவன் சேவை செய்தால் முதுமையில் பெற்றோருக்கு செய்யக்கூடிய சேவையின் கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை. அப்ப அந்த முதுமை பருவத்தை அடைந்து அந்த முதுமை பருவம் அவனை சொர்க்கத்தை நுழைவிக்கவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்றார்கள். நான் அது இறைவா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாய் என்று அல்லாஹ்விடம் சொன்னேன். நம்ம ரமலான் மாதத்தை அடைந்து நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம நாசமாயிரும். ரொம்ப நாம கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ரமலான் மாதத்தில் நாம நோன்பை அதற்குரிய பக்குவங்களோடு நாம் நோன்பு நோக்க வேண்டும். இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகைகளை நாம் பேணி தொழ வேண்டும். இரவு தொழுகை என்பது நபிகள் நாயகம் எந்த விதத்தில் தொழுதார்கள்?
20+3 என்பது வரையறுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் பல விதங்களில் தொழுது காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒரு விதத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவு தொழுது 2 ரக்காத்து முடியுமா 2 ரக்காத்து தொழுது கடைசியா வித்திர தொழுதுக்கிடுங்க. 30 ரக்காத்து முடியுமா 2 2 30 தொழுது கடைசியா வித்திர தொழுதுக்கிடுங்க. நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு தொழுது நாம் தொழுவதற்கு நமக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். நம்ம பள்ளிவாசல்கள் நபிகள் நாயகம் செய்த சுன்னாவான செயலை நாம் பின்பற்றுகிறோம். எல்லா மக்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில். அப்போ நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் நாம் இரவு தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இரவு தொழுகை நீங்க பாத்தீங்கன்னா நாசமாக்கிடுவாங்க. நீங்க வெளியே போய் தொழுதீங்கன்னா ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு மட்டும் தேவையில்லா தஸ்பீகள் அது இதுன்னு சொல்லி பிதஅத்துகளை நிறைத்து வைத்து நோன்பையே அந்த இரவு தொழுகையின் நன்மையே இல்லாமல் ஆக்கக்கூடிய அழிக்கக்கூடிய காரியத்தை செய்து விடுவார்கள். தொழுகையில ஓதக்கூடிய குர்ஆன்ல பேணுதல் இன்றி ஓதுவது, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தொழுவது, அப்படியெல்லாம் செய்ய 2 ரக்காத் தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக திருப்தியாக சரியாக சுன்னா அடிப்படையில் நாம் தொழ வேண்டும். இரவு தொழுகையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அதிகம் நாம் தர்மங்களை செய்ய வேண்டும், திக்ருகள் செய்ய வேண்டும். இந்த மாதத்தை தூங்கக்கூடிய மாதமாக ஆக்கிவிடாமல், சாப்பிட்டு பருக்கக்கூடிய மாதமாக ஆக்கிவிடாமல், எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை தந்தானோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.